வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சக்தி. லாஸ்ட் வீடியோல நம்ம HTML ஃபார்ம்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு HTML சைட்ல எப்படி பட்டன் வைக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். முதல்ல பட்டன் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல ஃபார்ம் டேக் எழுதிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ம் பத்தி தெரியாதவங்க ஃபார்ம் பத்தின வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். அதை பார்த்துருங்க. அந்த வீடியோ லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போதைக்கு நமக்கு ஆக்ஷன் தேவையில்லை. இந்த ஃபார்முக்குள்ள நான் இன்புட் டெக்ஸ்ட்னு ஒரு இன்புட் டயலாக் பாக்ஸ் வைக்கிறேன். நேம்லேயும் நேம்னே வச்சுக்கலாம். தென் ஐடியும் நேம். இப்போ பட்டன் வைக்கிறதுக்கு பட்டன் அப்படின்ற ஒரு டேக் இருக்கு. அதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பட்டன்றது வச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு பட்டன் வந்துச்சு. கிளிக் பண்ணா அது ஒர்க் ஆகுது. இந்த பட்டனுக்குள்ள நீங்க எழுதுறது எல்லாமே இந்த பட்டன் உள்ள இருக்க டெக்ஸ்டா வந்து இருக்கும். இப்போ நான் வந்து கிளிக் மீ அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் வந்து கிளிக் மீ அப்படின்னு போட்டிருக்கோம். டிஃபால்ட்டா ஒரு ஃபார்முக்குள்ள நீங்க பட்டன் வச்சீங்கன்னா அது வந்து சப்மிட் பட்டனா தான் வந்து பிஹேவ் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கிளிக் மீ அமுத்துனேன்னா என்னோட ஃபார்ம் வந்து சப்மிட் தான் ஆகும். பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. பார்த்தீங்களா, என்னோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகுது. ஸோ இதை நீங்க மாத்துறதுக்கு டைப் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதை தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ டைப்ல வந்து டிஃபால்ட்டா வந்து சப்மிட்ல இருக்கும். ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். தென் ரீசெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரீசெட்னா என்னன்னா, நீங்க ஃபார்ம்ல ஏதாவது எழுதுறது நீங்க அந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா வந்து கிளியர் ஆயிரும். இப்போ நான் வந்து கிளிக் மீ அழுத்தினேன்னா வந்து கிளியர் ஆயிரும். இதுதான் வந்து ரீசெட். அண்ட் தென் அடுத்தது வந்து பட்டன் அப்படின்ற ஒரு டைப் இருக்கு. இது என்ன பண்ணுன்னா, நார்மலா அந்த பட்டனை வந்து பட்டன் மேலேயே பிஹேவ் பண்ண வைக்கும். அதாவது எந்த ரீசெட்டும் பண்ணாது, சப்மிட்டும் பண்ணாது. ஜஸ்ட் பட்டன். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணா வந்து எதுவுமே ஆகாது. நான் கிளிக் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எதுவுமே ஆகாது. தென் இந்த பட்டனை வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா டிசேபிள்ட் அப்படின்ற ஒரு பூலியன் அட்ரிபியூட் நீங்க யூஸ் பண்ணணும். பூலியன் அட்ரிபியூட்னா அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் மட்டும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணா போதும். அதுக்கு எந்த விதமான வேல்யூவுமே நீங்க செட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் டிசேபிள்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா என் பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. என்னால் இப்போ வந்து கிளிக் பண்ண முடியாது. பாருங்க, நான் இந்த பட்டன் எடுத்துட்டு சப்மிட்னு போடுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணா கூட என் ஃபார்ம் சப்மிட் ஆகாது. ஏன்னா என்னோட பட்டன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. இதுவே நான் இந்த டிசேபிள்டை எடுத்து விட்டுட்டு கிளிக் பண்ணனா என் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். இதுதான் வந்து டிசேபிள்டுன்ற ஒரு ஆட்ரிபியூட். இப்போ இந்த பட்டன் வந்து நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து சில ஃபங்க்ஷன்ஸும் அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிசனர் இருக்கு. இது உங்களுக்கு தெரியலன்னா ஒன்றும் இல்லை, நான் ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ நான் போடுவேன், அதில் கற்றுக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து சொல்கிறேன். ஆன் கிளிக்னா என்ன பண்ணணும்னா, நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஆன் கிளிக். ஆன் கிளிக்கில் அலர்ட் அப்படின்னு போட்டு கிளிக் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அலர்ட்னா இங்கே வந்து நமக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும். இதுவும் நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கிளிக் மீ அமுத்துனீங்கன்னா கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் பாக்ஸ் வரும். இதுதான் வந்து அலர்ட். இதுதான் வந்து பட்டன் யூஸ் பண்ணுறது. இந்த பட்டனை நீங்கள் ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி உங்களால் ஸ்டைலும் பண்ண முடியும். அதை நம்ம அடுத்த CSS வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து HTML பட்டன். அடுத்த வீடியோவில் நம்ம div and span tag பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.